உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது என்ன? ஏதோ ஆல்பம். ஏய், இது என்னோட சின்ன வயசு ஆல்பம். அப்படியா? அப்ப நான் பார்த்தே ஆகணுமே. ஏய், அதெல்லாம் வேண்டாம் இந்திரா. நான் சொல்றேன்ல, வேண்டாம். நான் பார்க்கணும் கௌதம். நீ ஏன் வேணாம்னு சொல்ற? நான் தான் சொல்றேன்ல, வேண்டாம். ஏன் வேண்டாம் சொல்லு. இல்ல, அது வேண்டாமே. ஏன் சொல்லு. இல்ல, நான் இல்ல இந்திரா, இந்த ஆல்பம்ல நான் பொண்ணு ட்ரெஸ்லாம் போட்டிருப்பேன். ஆமா. இங்க பாரு, சிரிக்காத. இல்ல, இங்க பாரு கௌதம். எல்லா பசங்களும் சின்ன வயசுல போடுற கெட்டப் தானே. அத நான் பார்க்க வேணாமா? அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. வேண்டாம், குடு குடு. பரவாயில்ல கௌதம், நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு. சரி பாரு, பாரு. இப்படி உட்கார்ந்து தான் பாரு. சரி. இது இப்போ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. நிஜமாவா? நம்புற சாமி, இப்ப நம்புற. நீ சக்தி உள்ள தெய்வம்தான். நீ ஊருக்கே படி இழக்கிற சாமிதான். அது எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப நான் அழக்கூடாது, சந்தோஷப்படணும். என் பொண்ணோட வாழ்க்கைய பெரிய ஆபத்துல இருந்து நீ மீட்டு கொடுத்துட்ட. நானும் என் மகளும் கெஞ்சினதுக்கு நீ அருள் புரிஞ்சிட்ட. திக்கத்த உங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் என் பொண்ணு உன்கிட்ட வந்து சத்தியம் செஞ்சா. ஆனா நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நீ சக்தி உள்ள சாமியா இருந்தான்னு நான் உன்னை கேட்டு சந்தேகப்பட்டிருக்க கூடாது. ஆனாலும் நீ என்ன மன்னிச்சு சம்பந்தியமோட வாயாலேயே என் பொண்ணை இந்த வீட்டுல இருக்க வச்சுட்ட சாமி. எனக்கு இது போதும் சாமி, எனக்கு இது போதும். வர கிருத்திகை அன்னைக்கு உன் சன்னதிக்கு வந்து பால் கொடை எடுத்து என் வேண்டுதலை நான் நிறைவேத்துறேன். உன் சக்தியால என் பொண்ணு இனிமே அவ புருஷனோட சந்தோஷமா இருக்க போறா. எங்க வாழா வெட்டிய ஊருக்கு கூட்டிட்டு போகணுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப அந்த கவலையெல்லாம் பறந்து போச்சு. நாளைக்கு என் பெரிய பொண்ணுக்கு சீமந்தம். என் சின்ன பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து ஜோடிய முன்னாடி நிப்பா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சாமி? சம்மந்தி அம்மா காலையில பேச கூட மாட்டேன்னு கதவை சாத்திக்கிட்டத பார்த்து நான் பயந்து போயிருந்தேன். ஆனா இப்போ அவங்க வாயாலேயே என் பொண்ணுக்கு அவங்க வீட்டு வாசல்ல வழி விட்டுட்டாங்க. என் பொண்ணுக்கு நல்ல வழி காமிச்ச உனக்கு நல்லா குளிர குளிர அபிஷேகம் செஞ்சு பால் கூட எடுக்க போறேன். ஆமா சாமி, ஆமா. இந்த வீட்டுல இருக்கிற பொறாம பிடிச்சவங்களோட கண்ணு என் பொண்ணுங்க மேல விழாம நீதான் துணையா இருக்கணும். என் பொண்ணுங்களுக்கு எந்த குறையும் வர விடாம நீதான் காவலா நிக்கணும். நீ எதுக்காக என்ன தேடிட்டு இருந்த? இல்லடி, நான் அத்தை ரூமுக்கு போனேன். அங்க ஏமாக்கால அத்தை ரூம்குள்ள இருந்த பீரோ கிட்ட போய் என்னமோ பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேஷுவலா போனேனா, ஆனா அப்படியே அவங்க முகமே மாறி போச்சு. ஒரே வேர்த்து கொட்டி படபடன்னு ஆயிட்டாங்க. யாரு? ஹேமாக்காவா? ஆமாண்டி, அவங்கதான். எனக்கு என்னமோ அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அத்தை பீரோ கிட்ட அவங்களுக்கு என்ன வேலை சொல்லு? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்திரா. என்னக்கா சொல்ற? உனக்கு சந்தேகம் வருதா? ஆமா இந்திரா, அதான் நான் உன்கிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். எனக்கு என்னமோ ராகினி அத்தைக்கும் ஏமாக்காக்கும் நடுவுல என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ தப்புன்னு எனக்கு மனசுல அடிச்சுக்குது. அதான்
நானே யோசிக்காம உன்னை தேடி வந்துட்டேன். நீனா எல்லாத்தையும் பாத்துக்குவல்ல. சரிக்கா, அவங்க 2 பேருமே வாட்ச் பண்ண வேண்டியவங்க தான். சரி, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ இல்ல இந்திரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுபாக்கா இதான் சொல்லுவாங்க, யாராவது நல்லா இருந்தாவே அவங்களுக்கு பிடிக்காதுன்னு. எனக்கும் நம்ம குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பிடிக்காம அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு தோணுது இந்திரா. அதான் நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். அக்கா, நீ இந்த அளவுக்கு எல்லாம் வருத்தப்படாத. நான் பாத்துக்கிறேன்க்கா. விடிஞ்சா உனக்கு சீமந்தம். நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. போய் படுப்போ. சரி, உனக்கும் எக்ஸாம் இருக்குல்ல, போய் படு. தூக்கத்தை கெடுத்துக்காத. சரிக்கா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ நிம்மதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சரி போ. ஏய், இங்க இருக்கம்பா. ஏய், எவ்வளவு நேரம் உனக்காக இங்க வெயிட் பண்ணுவ? மேடம், டியூட்டி நேரம் மேடம். அப்படி உடனே நான் கிளம்பி வர முடியாது மேடம். சரி சரி, நான் கேட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்தியா? சீக்கிரம் எடு. ஆ குடு. என்ன மேடம் திருப்பி திருப்பி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படியெல்லாம் நினைக்காத. எனக்கு தெரியாத விஷயமே இல்ல. அத விடு. இது பிரஷர் மாத்திரை தானே? ஆமா மேடம், இது சாதாரண பிரஷர் மாத்திரை தான். இது பிரஷர் அதிகமா இருக்கிறவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரஷர் நார்மலா ஆயிடும். இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? கரெக்டான கேள்விதான். இதுக்கு உண்மையை சொல்லட்டா பொய் சொல்லட்டா? ஐயோ மேடம், உண்மையா சொல்லுங்க மேடம். என்ன செய்ய போறீங்க? இத சாதாரண மாத்திரைன்னு ஈஸியா சொல்லிட்டேன். இந்த மாத்திரையை வச்சுதான் நான் உசிரியே எடுக்க போறேன். என்ன மேடம் சொல்றீங்க? கொலையா? இத வச்சா அது எப்படி மேடம் முடியும்? இந்த ராகினியால எல்லாம் முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.